ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புருவம் மற்றும் இமைகளில் இருக்க முடி வேகமாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நான் ஒரு 5 மெத்தட் சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வெறும் மெத்தட் மட்டும் இல்லாமல் சில ட்ரிக்ஸும் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக புரியும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெனுக்ரீக் சீட். அதாவது வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அதை நல்லா பேஸ்ட் போல் அரைச்சிக்கணும். வெந்தயத்தோட தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் அதை உங்கள் ஹேரில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அரைச்ச அந்த பேஸ்ட்டை உங்கள் ஐப்ரோஸில் நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு 30 to 40 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. இதை நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு 2 நாள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல்லி. அதாவது நம்ம வேஸ்லின் இருக்குது பாருங்கள், நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி டெய்லி நைட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் அதிகமாக அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா தலைக்காணிலெலாம் பட்டு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு டெய்லி நைட்டு தூங்குங்க. காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு மெத்தட்க்கு நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலுவேரா ஜெல். ஆலுவேரா ஜெல் பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கியாக இருக்கும். அதே போல் ஈஸியாக அப்சர்வ் ஆகுறதால ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை வாட்டி வேணால் போடலாம். எப்போல்லாம் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்களோட ஐப்ரோஸ்லேயும் ஐலாஷ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 5 minutesலேயே டக்குன்னு ட்ரை ஆயிரும். நீங்கள் திருப்பி கூட அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமன். சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களாம் இதை ட்ரை பண்ண வேண்டாம். ஸ்கின் லிட்டிலாக பேர்னாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம், அதனால் ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் ரொம்ப இரிட்டேட்டாக இருந்தால் இதை கண்டிப்பாக கண்டினியூவாக பண்ணாதீங்க. லெமன்லேயே 2 மெத்தட் நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமனோட சின்னதாக ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு உங்களோட ஐப்ரோஸில் நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ரப் பண்ணிவிட்டு ஒரு 20 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வரலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமனோட தோலை தனியாக எடுத்துருங்க. இந்த தோலை வச்சுட்டு இதில் 1/4 cup அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு டபுள் பாயில் மெத்தடில் இதை ஹீட் பண்ணிக்கணும். இது ஹீட் ஆனது அப்புறம் இதை ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இது 15 daysக்கு நீங்கள் அதை ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் நைட்டு படுக்கம் போகிறப்ப ஐலாஷ்லேயும் ஐப்ரோஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எப்போ மாதிரி வாஷ் பண்ணிட்டு வரோம். இதை நீங்கள் ரெகுலராக கூட செய்யலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பால் தாங்க. ஒரு காட்டன் பாலை எடுத்துகிட்டு இந்த பாலில் நினச்சிக்கோங்க. நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சிட்டு உங்களோட ஐப்ரோஸ்லேயும் ஐலாஷ்லேயும் நல்லா போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வாங்க. இதை நீங்கள் டெய்லி கூட செய்யலாம். இதோட சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன், அதையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் ஐலாஷும் ஐப்ரோஸும் நல்லா திக்காக வளரும். டெய்லி உங்களோட ஐலாஷையும் ஐப்ரோஸையும் கோம் பண்ணணும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற மஸ்காராலாம் தீர்ந்து போச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுறாமல் அந்த ப்ரெஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வச்சு டெய்லி நீங்கள் ஐப்ரோஸையும் ஐலாஷையும் இது மாதிரி வாரி விடலாம். உங்கள்கிட்ட மஸ்காரா ப்ரெஷ் இல்லைனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் இருக்குது பாருங்கள், அதுக்குன்னு பல்ல தேய்ச்சிட்டு அந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணாதீங்க. புதுசாக ஒரு டூத் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதில் கூட டெய்லி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களோட ஐலாஷையும் ஐப்ரோஸையும். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8 to 10 கிளாஸ் வரைக்கும் தண்ணி குடிக்க பாருங்கள். தண்ணி நம்மளோட பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுருக்கும். நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற இன்டேக் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாகவும் பயோட்டின் ரிச் ஃபுட்ஸாகவும் இருக்கணும்.